நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்ஷன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு டைம் பீயிங் கிடைக்கும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு லைவ் ட்ரேடிங் இருக்கும். அண்ட் தென் கிவ் அவேமே நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி ட்ரேடிங் சார்ட்ஸ் அண்ட் தென் வீடியோ இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு சர்க்கிள் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும், புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சார்ட்டா வரைஞ்சு, அண்ட் தென் அதோட எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்ம வந்து வீடியோவா நம்மளோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி பெஸ்ட் பிரைஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா, பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பெஸ்ட் பிரைஸ்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் அண்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம ஏன் இந்த புரோக்கர் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே நமக்கு அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸா மொபைல் ஃபோன்ல இருந்து வாட்சஸ்ல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அதனால நம்ம டெபாசிட் பண்ற ஃபண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து 50% போனஸ் அப்படிங்கிறது எல்லா டைமுமே இருக்கு. அதனால டெபாசிட் வித்ட்ராவல் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். எங்கேயுமே லேக் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ட்ரஸ்டடா நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரி வாங்க கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ரீசென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கம்யூனிகேஷனுக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல 2 நம்பர் குடுத்துருக்கேன். 2 நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. மேபி ஒரு நம்பர் ரீச்சபிள் இல்ல அப்படின்னா, இன்னொரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். சரி வாங்க கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு வியூவா டீட்டெயில்டு வீடியோ ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்னு இல்ல. எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட் அடுத்து எந்த லெவலுக்கு போகும், எங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ வழக்கம் போல நம்ம கோல்டோட ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிரலாம். ஸோ கோல்ட பொறுத்த அளவுக்கு கிளியரான, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுல எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்ல. ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா 2381ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட்ல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோல இருந்து ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு, ஒரு லோ ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அதுதான் நடக்கவும் செய்யும். ஸோ அஸ் ஆஃப் நவ் கரெக்ஷன் வந்து நல்லா டீப்பா நமக்கு 2868 வரைக்கும் நடக்கப் போகுதா? இல்ல இன் பிட்வீன் கேப் 2600ல இருந்து ரிவர்சல் ஆகுமா? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சமா லாங்கா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, எங்க என்ட்ரி ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவே தெளிவா குடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோல பொறுத்தளவுக்கு கோல்ட 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ண போறேன். டே டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ண போறேன். எங்க என்ட்ரி, எங்க எக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் வீக் ட்ரேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்ம இனிஷியலா வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. ஸோ கிளியரா பாருங்க. இந்த இடத்துல லோவா பார்த்தோம் அப்படின்னா இங்க. இங்க இருந்து கிளியரா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இன் பிட்வீன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே. இது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்றோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது லோவரா தான் இருக்கும். டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது லோவரா தான் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து ஒரு செல் ஆயிட்டு பை ஆகுறதுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஸோ அதையும் நான் கிளியரா சொல்றேன். ஸோ லாஸ்ட் வர பாருங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இது நம்மளோட 4 ஹவர் ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணியிருக்கா? அத கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். பிரேக் 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்ட் லைன இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு முதல் காரணம். ஸோ பிரேக் அவுட் பண்ணா என்ன சொன்னோம்? என்ன பார்க்கும்? மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் தான் அப்படிங்கிறது என்னோட கணிப்பும் கூட, எல்லாரோட கணிப்பும் கூட. ஸோ கிளியரா நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண போறோம். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து க்ளோசிங் வச்சது பார்த்தீங்களா? ஸோ 2647 இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல. மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு லோவரா 2622 அப்படிங்கிற இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான சப்போர்ட் டிரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிரா பண்ணக்கூடியது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மெயினா வந்து 2670 அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ 2700 685 அப்படிங்கிறது நம்மளோட லிக்விடிட்டி ஹண்டா போயிட்டு மேல போயிட்டு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணா தான் நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேல ஹை வைக்கிறதுக்கு கொஞ்சம் இல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் கிளியரா மென்ஷன் பண்றேன். இது நம்மளோட ஆல் டைம் ஹை. ரைட்டா? ஸோ நம்ம கிளியரா டிரா பண்ணியாச்சு. மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, அதிகப்படியா நமக்கு வந்து 2685 கீழ ஃபால் ஆச்சு அப்படின்னா 2620 அப்படிங்கிறது இந்த வாரத்தோட ப்ரொஜெக்ஷன்.
ஸோ மேபி வாலடைல் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது நல்லா ஃபாலோ ஆகலாம். நல்லா புல்லிஷும் பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ நார்மலா ஒரு எந்த வார் எதுவுமே இல்லாத பட்சத்தில இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து செல்லுபடியாகும். ஸோ இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். ஸோ கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். சப்போர்ட் S1 சரிங்களா? மென்ஷன் பண்ணியாச்சு. ஷோ ஆகல. ஒன்ஸ் அகைன் நான் டைப் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட சப்போர்ட் S1. அதுக்கு கீழ இருக்க நம்ம வந்து S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போர்ட் S2. S2. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பிரேக் பண்ண ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸா மாறியிருக்கு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் R1. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 ஆல் டைம் ஹை. ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் ATH. ரைட்டா? ஸோ பேரலல் ட்ரெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் கோல்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா சொல்லுங்க. செல் தான். ஸோ கிளியரா அத ட்ரா பண்றேன். ஒரு ஷார்ட் போய்க்கலாம். எங்கேருந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்தே ஃபாலோ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்புகள் இல்ல. ஸோ மார்க்கெட் மேல போயிட்டு 2670 டச் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். முதல் டார்கெட் பிரைஸா 2642 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 2620 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸா இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல் டைம் ஹையா 2685 அப்படிங்கிறத வச்சிருப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 150 பிப்ஸ் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். மேபி கொஞ்சம் லிக்விட் ஹண்ட் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுனால 2690 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துலருந்து ஒரு கிளியரா இங்க போயிட்டு முதல் டார்கெட் பிரைஸு, ரீடெஸ்ட் 2வது டார்கெட் பிரைஸ். ஸோ இதுதான் கோல்டு பொறுத்தளவுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செல்லிங்க்கான ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போ கோல்டு என்ன ரீசனால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது தெளிவா சொல்லப் போறேன். ஸோ ஃபால் ஆகுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு பை ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற மார்க்கெட் மேல வரைக்கும் போகும். ஸோ அதுதான் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் ரீசன். ஸோ இது வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். என்னதுக்கு? பை ஆகுறதுக்கு ரீசன். ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல இங்க போனது ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். இது எதுக்கு? ரீசன் ஃபார் செல். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ரீசன் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தது. அண்ட் தென் இங்கேருந்து ஏன் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா, ஒரு பியரிஷ் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததும் ஏன் ஃபாலோ ஆகணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணுது இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, பிரேக்டு ஜோன் ரீடெஸ்ட் அண்ட் என்ட்ரி ஃபார் செல்லிங். பிரேக் ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்டட் அண்ட் செல். ஸோ செல்லிங்க்கு இந்த ஏரியா வந்து ஃபயரா இருக்கு. ஸோ மார்க்கெட்டா கிளியர் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனதுனால இங்கேருந்து ஒரு ஹை போகும். டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பெரிஷ் என்கல்ஃபிங் வந்ததுனால இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகும். 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, பிரேக் பண்ண ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ண போகுது. ஸோ ஓவராலா மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிட்டு, இங்க ஏன் ஃபால் ஆகுற ரீசன் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லியாச்சு. ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் இந்த அனலைசிஸ். முழுக்க முழுக்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு பிளஸ் நம்மளோட கேண்டில்ஸ்டிக்ஸ பேஸ் பண்ணி தான் குடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? மண்டே ஓப்பனிங்ல இங்கேருந்து ஒரு மேல போயிட்டு, முதல் டார்கெட் பிரைஸ், 2வது டார்கெட் பிரைஸ். அட் த சேம் டைம் வார் இஷ்யூஸ் வந்து நிறையவே போயிட்டுருக்கு. நிறைய பேர் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் வார் வந்து தீவிரமடைஞ்சது அப்படின்னா, நம்மளோட 2685 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில, அடுத்த டார்கெட் பிரைஸா 2700 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். ஸோ அதில எந்தவித மாற்றங்களுமே இல்ல. ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இதுதான் ப்ரொஜெக்ஷன். இது XAU USD ஸ்லாஷ் கோல்டோட 4 ஹவர் செல் ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஃபால் ஆகுறதுக்கு இதுதான் ரீசன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். மார்க்கெட் அப்போ இதுவரைக்கும் தான் ஃபால் ஆகுமா? இதுக்கு கீழ ஃபால் ஆகாதா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
கண்டிப்பா அதுக்கான ரீசனுமே நான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு லாங், இங்கேருந்து லாங் போய் அகைன் வந்து ஒரு 2700 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 2600 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ 2600 கீழ க்ளோசிங் வைக்கும்போது மார்க்கெட் 2530 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். அதில மாற்றங்கள் எதுவுமே இல்ல. ஸோ அப்போ ஓவராலா மார்க்கெட் 2620க்கு மேல சஸ்டெயின் ஆகுற வர கண்டிப்பா ஒரு புல்லிஷ் தான் ஆகும். அதில எந்தவித மாற்றங்களுமே இல்லை. ரைட்டா? ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஏன் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா ஒரு டே டைம் ஃப்ரேம்ல சொல்லிடுறேன். ஸோ அப்போ ஓவராலா 4 ஹவர் அனலைசிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் 620 வந்துட்டு பை ஆகும்னு சொல்லியிருக்கேனா, அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு டே டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன் வந்து அப் ட்ரெண்ட் லைன் தான். பட் இதுக்கு இடையில வந்து நமக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் சுத்திட்டு இருக்கு. ஸோ அத கொஞ்சம் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் லோவ்ல இருந்து கிளியரா ஒரு ஹையா இருக்கா இங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன பாருங்க. கிளியரா இங்க இருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல சாரி. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணியிருக்குங்க. ஸோ ஓவராலா மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரையுமே பிரேக் பண்ணியிருக்கு. எங்க ஒரு டே டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது, நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கும்? மார்க்கெட் எப்பலாம் இந்த ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணுதோ, அப்ப கிளியரா என்ன ஆகும்? ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அப்ப லாங் இங்க எடுத்துக்கலாம். இங்கேருந்து லாங் எடுத்துக்கலாம். இங்கேருந்து. ஸோ 2890லேருந்து ஒரு லாங் எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் பிரைஸ் அகைன் இங்க வரைக்கும் வரும். ஸோ மேபி இந்த கேப் வரை கூட வரலாம்னு வச்சுக்கோங்களேன். வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ இங்கேருந்தே ரிவர்சல் ஆகும். 2620ல நமக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம 2580 அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஓவரால் ப்ரொஜெக்ஷன் தான். பட் கண்டிப்பா கோல்டோட டைரக்ஷன் பை தான். அதில எந்தவித மாற்றங்களும் இல்லை. இது வந்து இந்த வார அனலைசிஸ்க்கு பொருந்தாது. நான் ஏன் வந்து இத ட்ரா பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, நமக்கு ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல 2620 வரைக்கும் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? எங்கடா சார்ட் போச்சு? நல்ல வேள டவுன்லோட் பண்ணி போட்டேன். ஸோ இதில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 2620 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஜோன்ல. ஸோ இங்க வந்ததுமே வந்து கிளியரா புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான். மத்தபடி எதுவுமே கிடையாது. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செல் ப்ரொஜெக்ஷன், டே டைம் ஃப்ரேம்ல நம்மளோட ஆம் வியூ பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் இத வந்து நம்மளோட டிஎக்ஸ்ஏ கூட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, கிளியரா ஒரு வியூ கிடைக்கும். ஸோ வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண ப்ரொஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் எப்போ கிளியரா 99.994 வரும்போதோ, கிளியரா ஒரு புல்லிஷான ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இருந்து ஒரு லைட்டா ஃபால் ஆகும். ஃபால் ஆகும்போது கோல்டு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகி, நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரி 2670 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் அவே பண்ணியுமே, டிஎக்ஸ்ஆர் புல்லிஷ் ஆகும்போது கோல்டு ஒரு நல்லாவே ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ வார பொறுத்த அளவுக்கு கிளியரான அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ வாரோட அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு வர வீடியோஸும் சரி சாரி மண்டே வர வீடியோஸ வந்து மறக்காம பாருங்க. என்னோட ஷார்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டைம் பீயிங்ஸ்க்கு எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு அனலைசிஸ்ல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். அகைன் சொல்றேன். கோல்டு பொறுத்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் என்ன அப்டின்னா, ஒரு புல்லிஷ் மினிட்டா விழுந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஹையா ஒரு 2670 போகும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட டபுள் கன்சிஸ்ல பீரிஷ் என்கல்ஃபிங் விழுந்ததுனால பிரேக் த்ரூ பண்ண ஒரு ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகும். முதல் டார்கெட் பிரைஸ் 2640 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 2620 ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2690 அப்படிங்கிறது வச்சிருக்கோம். மார்க்கெட் எப்போ 2620 அப்படிங்கிற ஜோன் வருதோ, அந்த இடத்துல நம்மளோட டே டைம் ஃப்ரேம்ல அசெண்டிங் சேனல் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணி இங்க இருந்து ஒரு புல்லிஷ் ஆகறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ்ல அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.